ஊர் உறங்கிய நள்ளிரவு வேளை அது. ரகசியமாய் வீட்டுக்குள் புகுந்து விட்டான் திருடன். அப்பாவும் அம்மாவும் 10 வயது மகளும் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். துரிதமாய் செயல்பட்டான் திருடன். பீரோவை திறந்தான். பணம் நகைகளை வாரி எடுத்தான். சின்ன மூட்டையாக கட்டி கொண்டான். சின்ன சத்தம் கூட காட்டாமல் வேலையை முடித்துவிட்டு முடிச்சோடு வெளியேறிய போது சின்னதாக சன்னமாக ஒரு சத்தம். எதிரே அங்கே நின்று கொண்டிருந்தாள் அந்த 10 வயது மகள், 10 வயது சிறுமி. பார்த்தவுடன் வியர்த்து விறுவிறுத்து வெளவெளத்து நின்றான் திருடன். சிறுமியோ கத்தவில்லை, கூப்பாடு போடவில்லை, ஊரை கூட்டவில்லை. உருட்டும் விழிகளோடு சன்னமான குரலிலே மிரட்டி நின்றாள். என்ன, பண நகை மூட்டையோட கிளம்பிட்ட? அந்தா அங்க கிடக்குது பாரு என்னோட பள்ளிக்கூட மூட்டை, புத்தக மூட்டை. மரியாதை அதையும் தூக்கிட்டு போயிரு, இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டு அம்மா அப்பாவை எழுப்பி விட்டுறேன். தூக்கு தூக்கு, கிளம்பு கிளம்பு. கல்வி குழந்தையை பற்றுகிறதா? குழந்தை கல்வியை பற்றுகிறதா? உள்ளே நுழையும் போது கருத்த சிறுத்த முகம், வெளியே வரும்போது சிரித்த மலர்ந்த முகம். இதுதான் கல்விக்கூட முகவரி முகங்களா? பாடசாலைகள் வறுத்தெடுக்கும் வதை முகாம்களா? இல்லை கலகலப்பூட்டும் கலைமனைகளா? வெறுப்பை மூட்டும் கல்வி முறை வெறுமையான வாழ்வைத்தானே வளர்த்தெடுக்கும், வார்த்தெடுக்கும், வறுத்தெடுக்கும். படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய சாவிதான் கல்வி. இது அகாதா கிறிஸ்டி. கல்வியை வியாபாரமாக்கும் நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாய்த்தான் இருக்கும். ஒரு நல்ல கல்வி புத்தகத்தை மட்டும் கற்பிக்காது, சமுதாயத்தையும் கற்பிக்கும். நாம் மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்ளும் எதுவும் எளிதில் மறப்பதில்லை. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஆய்வு உரை. பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் கல்வி. கடைசியா ஒரு கல்வி கடி. ஸ்கூல் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம், காலேஜ் டெஸ்ட்ல பிட்டடிக்கலாம், ஆனா பிளட் டெஸ்ட்ல மட்டும் பிட்டடிக்கவே முடியாது. எப்படி கடி?